ஸோ வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. வாங்க பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை வந்து இப்போ ரீசெண்டாக சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ரூபாய் அப்படிங்கிற சிம்பிள் பதிலாக இந்த தேவநாகரி வேர்டு அண்ட் ரோமன் லெட்டர்ஸ் இருக்குல்ல, அது இல்லாமல் ரூங்கிற தமிழ் எழுத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த பட்ஜெட்டுடைய டேக்லைன் எல்லாருக்கும் எல்லாம். ரொம்ப முக்கியமாக அண்ணா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க, கடையனுக்கும் கடைத்தேற்றம் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் நம்மளுடைய நிதியமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க, தாமஸ் பிக்கெட்டி அப்படிங்கிற பொருளியல் அறிஞர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இன்இக்வாலிட்டி இஸ் எ சாய்ஸ் பட் we கேன் சூஸ் எ டிஃப்ரெண்ட் பாத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உலகத்தமிழ் ஒலிம்பியாட் உருவாக்கப்பட போகுது. அடுத்து பார்த்தோன்னாக்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும் உலக மொழிகள் 45 மொழிகளில் வந்துனாக்க டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. அந்தன்னு பார்த்தோன்னா ஐநாவை அங்கீகரிச்சிருக்க 193 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமைங்கிற நூலையும் திருக்குறள் பெறுது. அடுத்து கலைஞரின் கனவு இல்லம் ஸ்கீம் பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து ஈரோட்டில் நொய்யல் அருங்காட்சியகம் அமைக்கப்பட போகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னாக்க எழும்பூர் அருங்காட்சியகத்தில் ஐம்பன் செப்பு திருமணிகளுடைய காட்சி கூட வைக்க போகிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் 8 இடங்களில் புதுசாக தொல்லியல் அகழ்வாய்வு பண்ண போகிறாங்க. சிவகங்கை கீழடி ஏற்கனவே பண்ணுதான், சேலம் தெலுங்கனூர், கோயம்புத்தூரில் வெள்ளலூர், கள்ளக்குறிச்சியில் ஆதிச்சனூர், கடலூரில் மணிக்கொல்லை, தென்காசியில் வந்து கரிவலம் நந்தநல்லூர், தூத்துக்குடியில் பட்டினம் மருதூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி 8 இடங்களை வந்துனாக்க அகழ்வாராய்ச்சி பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் அமைய போகுது.